Vivo V29e இந்த மொபைலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டிசைனை பொறுத்தவரை மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்க லுக்காக செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். மொபைல் டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோ 3D கேவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி நான் பாக்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் பாக்ஸில் எல்லாருன்னு சொல்லிடுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸ் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப்-C USB கேபிள், அடுத்து சிம் எஜெக்டர் பின், இவ்வளோ தான் பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைல் அண்ட் ஃபிசிக்கல் வரையை பொறுத்த வரைக்கும் பாட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக், சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு, இல்லை அப்படின்னா 2 சிம் கார்டு இப்படி தான் போட முடியும். மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அவர் ஹெட்ஃபோன் போடுற ஜாக் வந்து இந்த மொபைலில் கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. மொபைலோட வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 180.5 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7.5mm கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த மொபைல் பார்த்தா 2 வேரியண்ட்டில் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் 8GB ரேமில் ஒரு வேரியண்ட் இருக்குது. 256GB ஸ்டோரேஜ் 8GB ரேமில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். கரண்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் குறித்து தான் செக் பண்ணி பண்ணுறேன். ஆர்டிஸ்ட் ரெட், ஆர்டிஸ்ட் ப்ளூ அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Android 13 ஃப்ரண்ட் டச்சுக்கிற ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் யூஸ் பண்ணி ப்ராசர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Snapdragon 675 ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பேக் கேமராவும், அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம 1080 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் இந்த மொபைலை வாங்கவும் இல்லை, இந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கல. ஜஸ்ட்டு இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவாக வீடியோஸ்லாம் பார்க்குறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.